கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பிரியமானவர்களே, தானியேல் மேல் பொறாமை கொண்ட சிலர் ராஜாவினிடத்தில் போய் தானியேலை பற்றி தவறான தகவலை கொடுத்து அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார்கள். ராஜாவும் தானியேல் மேல் பற்றுதல் கொண்டிருந்தாலும் மற்றவர்களுக்காக தானியேலை தண்டிக்கும்படியாக சிங்கக்கெபியில் போடும்படியாக உத்தரவு கொடுத்தார். இருந்தாலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றும் அந்த ராஜா சொல்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாக உங்கள் மேல் பொறாமை கொண்டு சிலர் உங்களை இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளக்கூடும், உங்களுக்கு விரோதமாக பேசக்கூடும். ஆனால் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிப்பார். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட கர்த்தர் உங்களுக்கு எதிராய் பேசக்கூடியவர்களின் வாய்களையும் கட்டி போடுவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களின் வாய்களை கட்டி போடுங்க. எங்களுக்கு எதிராக வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. அதனால் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் எந்த பயமும் கொள்ளாமல் தொடர்ந்து இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.